அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 308வது நாள், பாடல் 306வது பாடல். இயல் பகை வெல்குருவான் ஏமாப்ப முன்னே அயல் பகை தூண்டி விடுத்து ஓர் நயத்தால் கரு வழங்கி கைக்கு எளிதா செய்க அதுவே சிறுகுரங்கின் கையால் துழா. இயல்பாகவே நமக்கு ஒரு பகைவன் இருக்கிறான் என்று வைத்துக்கொண்டால் நாம் நேரடியாக அவனோடு மோதாமல் அவனுக்கு வேறொருவனை பகையாக்கி அந்த பகைவனை நம்மாளாக சேர்த்து கொண்டு நம்முடைய பகைவனுக்கு எதிராக அவனை தூண்டிவிட்டு அவர்கள் இருவரும் சண்டை போடுமாறு செய்வது என்பதும் ஒரு வகையான தந்திரம். இதை என்ன சொல்வார்கள் என்றால், குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும் என்று சொல்வார்கள். ஒரு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும் நதிக்கரையிலே அமர்ந்திருக்கிற குரங்கானது, பெரிய குரங்கானது என்ன செய்யுமாம், தான் இறங்கி அந்த குள நீரிலே, ஆறு நீரோ குளர் நீரோ ஆழம் எவ்வளவு என்று பார்க்காதாம். சிறு குட்டி குரங்கு தன் கையருகே இருக்கக்கூடிய குட்டி குரங்கை அந்த தண்ணியில் போட்டு முக்கி எவ்வளோ ஆழம் போகுதுன்னு பார்க்குமா. அது மாதிரி நமக்கு இயல்பாகவே பகைவனான ஒருவனை நாம் நேரடியாக எதிர்க்காமல் அவனுக்கு மற்றொருவனை பகைவனாக்கி அவர்கள் இருவரும் மோத செய்வது என்பதும் கூட ஒரு விதமான தந்திரம்தான் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். அதற்கு உதாரணமாக இவர் என்ன சொல்லுகிறார், சிறு குரங்கை கையில் துழா என்றால் பெரிய குரங்கு சிறிய குரங்கை விட்டு துழாவது போல என்று சொல்லுகிறார். ஆனால் பொதுவாக என்ன சொல்வார்கள், குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கிறது என்று சொல்வார்கள். மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம். இயல் பகை வெல்குருவான் ஏமாப்ப முன்னே அயல் பகை தூண்டி விடுத்து ஓர் நயத்தால் கரு வழங்கி கைக்கு எளிதா செய்க அதுவே சிறு குரங்கின் கையால் துழா. நன்றி, வணக்கம்.